வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் உங்கள் குணத்துக்கு உங்கள் எண்ணத்துக்கு நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இருக்கா அப்புறம் பாவா மூஞ்சியை காட்டு பாவா, ஐயோ காட்டு காட்டு பாவா. இவரை வந்து என்ன பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயசுக்கு வந்த உடனே, அதாவது 21 வயசு ஆன உடனே விளையாடக்கூடிய வயசுலேயே வந்து இந்த ஆளை வந்து வெளிநாட்டுக்கு பற்றி விட்டாங்க. இந்த ஆள் இன்னைக்கு வரைக்கும் இங்கே தான் கிடக்குறாப்புல. அதனால் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஆசைகளை வச்சுக்கிட்டு, எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதை பூரா உள்ளே வச்சுக்கிட்டு வெம்பிக்கிட்டு இருக்காப்புல மனுஷன். வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து அத்தியா கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளாடுவோம். சரிங்களா? வாரம் இது வந்து நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் வந்து நாங்கள் இங்கே இந்த கத்தாவில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து பசங்கள்லாம் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வாரம் கண்ணாமூச்சி விளாடுவோமான்னு கேட்குறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? 35 வயசாச்சு இந்த ஆளுக்கு. 35 38 தெரியல, ஆனால் மறைக்கிறாப்புல. 35 வயசாச்சு, கண்ணாமூச்சி விளாடுவோமான்னு கேட்டுட்டு இருக்காப்புல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளை வயசில் விளாட வேண்டிய வயசில் விளாட விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆளை வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாட்டாப்புல. அதனால் விளாடக்கூடிய வயசில் வந்து விளாடுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வெளிநாடு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் வேலையை பார்த்து அந்த காசை சேமித்து ஊரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழியாக அதை பாருங்கள். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா தான், இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன். நானே கல்யாணம் முடிஞ்சு இங்கே தான் வந்திருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து நடக்கலை, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.